செயின்ட் அல்போன்சா கேரள மாநிலத்தோட குடமாலூர் பகுதியில் 1910 பிறந்திருக்காங்க. பெற்றோர் இவங்களுக்கு வச்ச பேரு அண்ணா. ஊர் மக்கள் இவங்களை செல்லமா அன்னக்குட்டின்னு அழைச்சிருக்காங்க. சின்ன வயசுலயே தாயார் இறந்து போக தன்னுடைய சித்தியோட பராமரிப்புல வளர்ந்திருக்காங்க. அதிகமான துன்பங்களை சந்திச்சிருக்காங்க அன்னக்குட்டி. தன்னுடைய பாட்டி சொல்லிக் கொடுத்த புனிதர்களின் கதைகளை கேட்டு வளர்ந்திருக்காங்க. புனித குழந்தை தெரசால் மேல அளவு கடந்த பக்தி கொண்டவங்களா வளர்ந்திருக்காங்க. 13வது வயசுல இவங்களுடைய சித்தி இவங்களுக்கு திருமணம் செஞ்சு வைக்க முடிவு செஞ்சிருக்காங்க. ஆனா அன்னக்குட்டிக்கோ திருமணத்துல விருப்பம் இல்லை. இதை தடுக்கிறதுக்காக தன்னுடைய கால்ல தீ வச்சு சுட்டுக்கொள்ள முடிவு செஞ்சிருக்காங்க. ஆனா எதிர்பாராத விதமா தீப்பிழம்புகளுக்கு இடையே விழுந்ததால இவங்களுடைய கால்ல பெரிய தீக்காயங்கள் ஏற்பட்டிருக்கு. திருமண ஏற்பாடுகள் நின்று இருக்கு. அதுக்கு பிறகு கிளாரா துறவர மடத்துல சேர்ந்திருக்காங்க. தன்னுடைய பேரை அல்போன்சான்னு மாத்திருக்காங்க. அங்கேயும் அதிகமான துன்பங்களை சந்திச்சிருக்காங்க. உடல்நல பாதிப்புகள் அதிகமாவே ஏற்பட்டிருக்கு. துன்பங்கள் மூலமா இறைவன் தன்னுடைய பாடுகள்ல பங்கெடுக்க இவங்களை அழைக்கிறதா அல்போன்சா நினைச்சிருக்காங்க. சக துறவிகள் சில பேர் இவங்களை விமர்சனம் செஞ்சாலும் அந்த விமர்சனங்களை எல்லாம் மன்னித்து அவங்க மேலையும் அன்பு செலுத்தி இருக்காங்க அல்போன்சா. இறுதியா 1946 நோய் பாதிப்பு தீவிரமடைந்து இறந்து போயிருக்காங்க. இவங்க இறந்ததுக்கு பிறகு இவங்களுடைய கல்லறையில ஏராளமான மக்கள் வந்து ஜெபித்திருக்காங்க. பல அற்புதங்கள் நிகழ்ந்திருக்கு. இதன் அடிப்படையில 2008 திருத்தந்தை 16ஆம் பெனடிக்ட் அவர்கள் இந்தியாவின் முதல் புனிதையா அல்போன்சாவை அறிவிச்சிருக்காரு. ஜூலை 28 செயின்ட் அல்போன்சா ஃபீஸ்ட் டே.